நம்மளுடைய மணப்பெண் சமையல் வீடியோ பார்க்கும்போது வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நீங்கள் ஆல் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புதுசாக வரக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்டேட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணப்பெண் சமையல். இன்றைக்கி நம்ம மணப்பெண் சமையலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு கடலை மிட்டாய் செய்ய போகிறோம். அதை விட முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எதுக்கு இந்த லொக்கேஷனை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோன்னா, சென்னை மகாபலிபுரத்தில் பார்த்தீங்கன்னா வெண்ணெய் உருண்டை கல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம பார்த்துருக்கோம், அந்த கல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து ஃபேமஸாக அந்த கல்லை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் கூட வந்து போயிருக்காரு. அதே மாதிரி இங்கே திருவண்ணாமலையில் நெய்வானம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து முருகர் கோயில் இருக்குது. அந்த முருகர் கோயில் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கல் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஒரு சின்ன சப்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கு. இதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா சுற்றி நிறைய பாறைங்க அந்த மாதிரி சப்போர்ட்டே இல்லாமல் இந்த சைடில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த லொக்கேஷன் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக இங்கே விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒரு சின்ன ரெசிபி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். எங்கள் ஊரில் வந்து வேர்க்கடலை வந்து ஃபேமஸ். அதுக்கு நாங்கள் இப்போ வந்து வேர்க்கடலை உருண்டை செய்ய போயிடும். ஃபஸ்ட்டு வானலில் வச்சுக்கணும். மலாட்டை சின்ன படியால் 1.5 படி வேர்க்கடலை. இப்போ நாங்கள் வரகு போடுறோம். இதை ஆற வைக்கிறோம். ஆற வச்ச உடனே செய்யலாம். தொல்லும்ப படித்து விட்டு செய்யலாம். அது கையை வச்சு நசுக்க முடியல, அதனால இல்லை கொஞ்சம் அள்ளி வச்சுட்டு கொஞ்சோண்டு அள்ளி வச்சுட்டு ரொம்ப இதுவும் பண்ண முடியல. கொஞ்சோண்டு அள்ளி வச்சுட்டு இப்போ மறுபடியும் இதுவும் பண்ணணும். இப்போ இது கொஞ்சோண்டு படிக்கணும். படிக்கிறேன் இது பண்ணணும். படிக்கணும் படிச்சுட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு பாவு கூட்ட போகிறோம். நன்றாக உடைக்க வேண்டும் வெல்லத்தை.
இப்போ வந்து பாவு காச போறோம். வெல்லம் போடுறோம். வெல்லம் போடுறோம். பாருங்க. அடுத்தது கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற வேண்டும். எடுத்து ஊற்ற வேண்டும். வானல் ஒரு வானல் ரூபாய். இப்போது நன்றாக பாவு கொதிக்க வைக்கணும். வெள்ளம் கரையில கரைஞ்சிட்டோன்னே பாவு இனிய தமிழ் மக்களே, நாங்கள் கடலை உருண்டை செய்ய போகிறோம். பாருங்கள், பார்த்து நீங்களும் வீட்டிலே செய்யுங்கள். ₹1 விற்கிறாங்க கடையில எல்லாம், நீங்க வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். பிளாஸ்டிக் இப்ப யூஸ் பண்றதுனால அது நல்ல நோயெல்லாம் வருது. இப்ப நாங்க வீட்டிலே செய்யறோம். வருது, வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம். வெள்ளத்தை இன்னும் நன்றாக கலக்க வேண்டும். மைக் மாட்டிக்கிறோம், ஒன்றும் பேச மாட்டேங்கிறோம். குட்டி பாப்பா வருகிறார். இதை கொட்டுற, நீ கொட்டு கொட்டுறா. இன்னொன்று போடுறா, டைட்டா போடுறா. உருண்டை பிடிக்கிறோம். இதுமாரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. பிளாஸ்டிக் பொருள் கடையில் விற்கிறதுலாம் வாங்கி சாப்பிடாதீங்க. பிளாஸ்டிக்ல கலக்குறாங்க. நீங்களே வீட்டிலே செஞ்சு பாருங்க. வீட்டிலே செஞ்சு பாருங்க. பாய். மறக்காம இனிப்பா சாப்பிடுங்க. ஈடியாண்ட நொறுக்கிட்டா அது இந்தக்கா சாப்பிடல. போதும் போதும். தட்டு என்னங்கடா? என்னங்கடா? புடிச்சு மூடு புடிச்சு. ஏய் புறா புறா புறா. குட்டில அரிக்க வச்சு. டைட்டா புறா டைட்டா புறா. செல்வாயிரா. என்ன இருக்குதா? ஆரிண்டா என்னடா போடுறா மலடா. பாக்கு ஐயோ புடிங்கடா ஆரிச்சு போடு. காலிடா. ஏதோ பரைய மாட்டேங்குது செல்வா டேய். அப்பா ஆடோ. பாவு தண்ணி பதமே நிப்பாட்டுனே கரெக்ட்டா வந்துரும். என்னடா ஆயித்துனா புடுது. டேய் கேஸ்டா எதுனா கலடா. கை சுடுது. போடல போடுங்க.
2 நிமிஷம் வந்து போயிடுச்சு. ஆமா உள்ள போடா எல்லாம் பாவத்து கொஞ்சமா ஊத்தி ஊத்தி பிடிக்கணும். அப்படியே